வணக்கம். இன்று தினம் ஒரு கதையில் அடுத்த குட்டி கதையோட உங்களை சந்திக்க வந்துட்டேன். இன்றைக்கி கதையோட தலைப்பு நல்ல முதலமைச்சர். இது ஒரு சீன கதை. ஒரு சீன அரசர் அவரோட முதலமைச்சர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருந்தாராம். அதனால் அந்த பதவிக்கு வேற ஒருத்தரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோய்வாய்ப்பட்டிருந்த முதலமைச்சரை பார்க்க போனாராம். இது மாதிரி எனக்கு ஒரு யோசனை இருக்குது, பியாங்கூன்றவரை நான் நியமிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன், உன்னோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாராம். அப்போது அவர் சொல்கிறாராம், அவர் நல்லவர் தான், ஆனால் அவருக்கு மன்னிக்கிற தன்மையே இல்லை. அவர் எதனா தப்பு பண்ணிட்டாக்கா அவங்கள பழி வாங்கணுன்ற எண்ணம் இருக்கிறவர். அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் வேறு யாரையாவது நீங்கள் நியமிக்கலாம், வேறு எதனா பெட்டராக யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரோட பேரை சொல்கிறாராம், பியாஹூ யா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எப்படின்னா எல்லாரையும் சரிசமமாக பார்க்குறவர், எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவார், நல்ல எது தப்பு எது சரின்னு பாரபட்சம் பார்க்காம எல்லார்கிட்டையும் நல்லபடியாக நடந்துக்கிறவர். அவரை நீங்கள் நியமித்தா உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். அப்புறம் சரி ஓகே, நீ சொல்கிற மாதிரி நான் அவரையே நியமிக்கிறேன், இதில் உனக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லைல்ல, நீ சரியாகிற வரைக்கும் நான் அவரை அமைச்சராக தற்காலிகமாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இல்லை எனக்கு வயசாகிடுச்சு, நான் திருப்பி வரலனாலும் நீங்கள் அவரே அமைச்சராக கண்டினியூ பண்ணுங்கள், ஏன்னா அவர் ஒரு நல்ல சாய்ஸு, அவர் நல்லபடியாக உங்களுக்கு ஆட்சி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதே போல் இந்த அரசரும் அவர் சொன்ன அந்த பியாங்கூரே முதலமைச்சராக நியமித்தாராம். அவர் அரசனுக்கு நல்ல உறுதுணையாக எல்லா விஷயத்துலையும் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் கொண்டு சேர்கிறதுக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருந்தாராம். அரசனும் அந்த அமைச்சர் கூட சேர்ந்து நல்லபடியாக ஆட்சி பண்ணாங்களாம். அவ்வளோதான், இந்த கதை இதோட முடிஞ்சுது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நாம் ஒரு ஆலோசனையாக ஒரு சஜஷனோ கேட்கும்போது அந்த துறையில் வல்லுநர்களாக இருக்கிறாங்களா, அந்த துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம போய் ஆலோசனையோ சஜஷனோ கேட்டால் அவங்க நமக்கு இன்னும் பெட்டராக கைட் பண்ணுவாங்க. நமக்கு சில விஷயம் மேலோட்டமாக பார்ப்போம், ஆனால் அவங்களுக்கு அது உள்ளார எப்படி உள்ளார இருக்கிற சாதக பாதகம்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சஜஷன் சொல்லுவாங்க, இந்த அமைச்சர் சொன்ன மாதிரி. அதே போல் நாமளும் நம்ம யாருக்கா ஒரு விஷயத்தில் டவுட் அப்படின்னு கேட்டால் அந்த விஷயத்தில் நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட போய் நம்ம அதை டவுட்டோ சஜஷனோ கேட்டால் நமக்கு இன்னும் ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். அதை வச்சு நம்மளோட வேலைகளை நம்ம நல்லபடியாக முடிக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோட சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.